ஒரு நாள் இரவு யாரும் எதிர்பாராத வேளையில் அவளுடைய அப்பா திடீரென இறந்து போனார். சடங்குகள் செய்து தர்ப்பணம் கொடுத்து எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனாலும் அவளுடைய அப்பா இன்னமும் எங்கோ ஓரிடத்தில் உயிரோடு இருப்பதாகவும், எல்லாம் வீட்டில் பத்திரமாக இருக்கும்போது அப்பா மட்டும் பாதுகாப்பின்றி தனியாக இருப்பதாகவும் அதீத கற்பனை அவளுக்குள். கனத்த மழை பெய்யும் வேளைகளில் வெளியே இருக்கும் அப்பா மழையில் நனைந்து அல்லல் படுவதாக கற்பனையில் மருகுவதை இன்னும் நிறுத்திய பாடில்லை அவள். சில வேளைகளில் அவளுடைய கற்பனை கருவுற்று கண்ணீரை பிரசவிப்பதும் உண்டு. அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பாவை தானே அதிகமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்பாவுக்கும் அவளுக்கும் இடையே இருந்த பந்தம் சற்றென்று மறந்துவிடக் கூடியதா என்ன? மிக அருகில் அவள் பார்த்த முதல் மரணம் அப்பாவினுடையது தானே. மயக்கமாயிருப்பதாய் நாற்காலியில் அமர்ந்த அப்பா தான் குடிப்பதற்கு கொடுத்த ஒரு கரண்டி தண்ணீரில் உயிரை விட்டுவிடுவார் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லையே. மருத்துவமனையில் வா, அப்பாவை பார்க்கலாம் என அண்ணன் அவளை அழைத்து போவது கூட மெத்தையில் எழுந்து உட்கார்ந்திருக்கும் அப்பாவின் பிம்பத்தை கற்பனை செய்தவாறு தானே அந்த அறைக்குள் நுழைந்தாள். அங்கே 2 கைகளும் சட்டையோடு சேர்ந்து கட்டப்பட்டிருந்த நிலையில் படுத்திருந்த அப்பாவை பார்த்தபோது கூட அவள் மனம் ஏனோ அவர் இறந்து விடவில்லை, மருத்துவர் ஏதோ தவறாக சொல்லியிருக்கிறார் என்று தானே நினைக்க தோன்றியது. ஓடிப்போய் அவருடைய கைக்கட்டை அவுத்துவிட்டு அவர் உடலில் சட்டை அணிவிக்க வேண்டும் என்று தானே நினைத்தாள். அண்ணன் வெளியே மருத்துவருடன் பேசிக்கொண்டிருந்த போது அவள் அந்த அறைக்குள் படுத்திருந்த அப்பாவின் நெஞ்சு பகுதை தானே பார்த்து கொண்டிருந்தாள். தான் ஆசையாய் சாய்ந்து கொள்ளும் அப்பாவின் நெஞ்சு துடிக்க ஆரம்பித்தால் உடனே மருத்துவரை அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஊழியர் வந்து சொல்லும் வரை அவள் அந்த அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அந்த மாலைக்கார ஊழியரிடம் அவள், உன் அப்பாவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம், அப்போது அப்பாவை பார்க்கலாம் என்று கனிவாக சொல்லி அனுப்பிய போது கூட அப்பா இறந்துவிட்டார் என்ற எண்ணமே அவளுக்கு வரவில்லை. அந்த எண்ணம் வரவில்லை என்பதை விட அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று நாம் சொல்லலாம். சில சமயம் அப்பா இறந்தது போன்று கனவு கண்டு பதைத்து எழுவாள். உடனே அது வெறும் கனவுதான் என்று மூளைக்குள் ஏதோ ஒரு பட்சி கூவுகையில் மனதில் ஒரு நிம்மதி பரவும். அந்த நிம்மதி இப்போது அவளுக்கு வரவில்லை. ஏனோ மனம் மரத்து போன உணர்வு. அதனால்தான் ஹாலில் கிடக்கப்பட்டிருந்த அப்பாவை பார்த்தபோது அவளுள் எந்த சலனமும் எழவில்லை. அப்பாவுக்கு எல்லா பிள்ளைகளை விடவும் அவள் மீதுதான் அதிக பாசம், அவளுக்கு தான். அதனால் அவள்தான் எல்லாரையும் விட அதிகமாய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போகிறாள் என எல்லாரும் கலக்கமாய் பார்க்க, அவளோ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாய் அப்பாவை பார்த்தாள். பாயிலும் மெத்தையிலும் மட்டும் படுத்து அவள் பார்த்திருந்த அப்பா புது வேட்டி சட்டை அணிந்து தலைப்பாகை கட்டிக்கொண்டு நெற்றியில் நாமத்தோடு பெட்டிக்குள் படுத்திருந்த போது அவளுடைய கண்களுக்கு எங்கோ ஒரு சிவன் கோயிலில் பார்த்த ஐயாசாமி தான் நினைவுக்கு வந்தது. ஏனோ அப்போது கூட அவள் அழவில்லை. அப்பாவிடம் கோபம் வந்தால் முறைத்து கொள்ளவும் அவர் மனதை குளிர்விக்கவும் கண்ணாடியில் பலமுறை ஒத்திகை பார்த்திருக்கிறாள். ஆனால் அப்பா இறந்தால் எப்படி அழ வேண்டும் என்று மட்டும் அவள் எப்போதுமே ஒத்திகை செய்து பார்த்ததில்லை. அதனால்தான் அப்பா இறந்தபோது அவளுக்கு எப்படி அழுவதென்று கூட தெரியவில்லை. அப்பாவை குளிப்பாட்டும் போது கை தவறி கீழே போட்டு விட்டார்கள். அப்போது கூட அப்பாவுக்கு வலிக்குமே என கலங்கிதான் போனாள். ஆனாலும் லேசாக துளிர்விட்ட அழுகையை உடனே மென்று விழுங்கிவிட்டு உணர்ச்சிகளற்ற இறுகிய முகத்தோடு அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறு வயதில் அவள் படித்த ஒரு கதையில் ஓர் இளவரசனின் உயிர் ஒரு கிளிக்கூட்டில் இருந்ததாம். அது மாதிரி அவளுடைய உணர்ச்சிகள் யாவும் அப்பாவின் நெஞ்சுக்கூட்டில் தான் இருந்தன. அழுகை, துக்கம், சிரிப்பு, சோகம், வெறுப்பு யாவுமே அப்பாவிடம்தான் முதலில் வெடித்து கிளம்பும். அதனால்தான் ஊரே அவளை மிக அமைதியானவள் என்று போற்றுகையில் அப்பாவுக்கு மட்டுமே கோபக்காரி. அப்பாவிற்கு மாரடைப்பு வந்தபோது அப்பாவை முந்திக் கொண்டு அவளுடைய உணர்ச்சிகள் தானே முதலில் இறந்து போயின. அவள் அழவில்லையே,
தவிர உள்ளுக்குள் நொறுங்கி போய்விட்டாள். அப்பாவின் மரணம் அவளை அதிகமாகவே பாதித்து விட்டிருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் என்ற ஆதங்கத்தில் அப்பாவை விட்டு நகரவே இல்லை அவள். அருகிலேயே இருக்கும் கழிவறைக்கு போவதற்கு கூட துணை தேடுபவள் அப்பாவின் சாம்பலை அள்ளியதை, எலும்புகளை பொறுக்கியதை, பிண்டம் செய்து அயுபிமுகம் செய்ததை, பால் ஊற்றியதை எல்லாவற்றையும் சுடுகாட்டில் ஒரு விறகு கட்டையின் மீது அமர்ந்து கொண்டு பார்த்தாள். அப்பா கடைசி வரை எங்குதான் போகிறார் என பார்த்துவிடும் எண்ணம் அவள் மனதில் வெறித்தனமாய் வேரூன்றி இருந்தது. என்னதான் மிக இயல்பாக இருப்பதாய் காட்டிக்கொண்டாலும் சுடுகாட்டிற்கு சென்று அப்பாவின் கடைசி பயணத்தை பார்த்தது அவளை மனதளவில் பாதித்திருக்கலாம். பல நாள் கனவில் அப்பாவை எரிப்பது போன்று கனவு கண்டு பதைத்து போய் எழுந்திருக்கிறாள். எழுந்த உடனேயே அப்பாவின் ஞாபகம் அவளை தொற்றிக்கொள்ளும். அழுது விடுவாள். அதற்கும் காரணம் இருந்தது. சராசரி பெண்ணல்ல அவள். பகல் பொழுதுகளில் உறங்கி நள்ளிரவுகளில் பூச்சிகளின் ரீங்காரத்தில் உலகை ரசித்து லயிக்கும் வௌவால் அவள். அப்படி ஒரு மாலை வேளையில் உறங்கிய போதுதான் ஏதோ ஒரு அதிபயங்கர கனவு அவள் கண்டு பதைத்து போய் இருந்தாள். சுற்றிலும் இருட்டை கண்டு அவள் மனம் எதையோ எண்ணி துணுக்குற்ற வேளையில் தீர்க்கதரிசியாய் அறைக்குள் நுழைந்த அப்பா சட்டென்று விளக்கை எரியவிட்டு வாஞ்சையோடு அவள் தலையை கோதிவிட்ட போது அப்பாவை மீறி தன்னை ஏதும் பயமுறுத்தி விட முடியாது என்ற நம்பிக்கை அவளுக்குள் ஆழப்பதிந்தது. அப்பாவும் அன்று முதல் அவள் உறங்கியும் மாலை வேளையில் அவளுடைய அறையில் விளக்கை எரியவிட்டு அறைக்கதவை திறந்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் இப்போதெல்லாம் அவளுக்கு மாலை பொழுதுகளில் அவ்வாறு உறங்குவதற்கு பயமாக இருக்கிறது. சட்டென்று கண் விழித்து பார்க்கும்போது அறைக்குள் இருக்கும் இருட்டும் தனிமையும் தன் அப்பா உலகத்தில் இல்லை என்பதை அவளுக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. வேதனையளிக்கும் உண்மை. இனி அப்பா என்றுமே அவள் அறைக்குள் நுழைந்து விளக்கை எரியவிடப் போவதில்லை. இனி அப்பா என்றுமே அவளுடைய கைகளை பற்றி நடக்கப் போவதில்லை. இனி அப்பா என்றுமே அவள் தலையை வருடி கொடுத்து சோறு ஊட்டிவிடப் போவதில்லை. அப்பா இனி எங்குமே பார்க்க முடியாது. எத்துணை ரணமான நியதி. அப்பாவின் 3வது நாள் சடங்குகள் முடிந்து தாப்பா பட்டணத்தை விட்டு கிளம்பும்போது எதிர்பட்ட ஒரு பழைய நண்பருக்காக அந்த சாலையில் இறங்கிய போது இதயத்தில் சுருக்கென்று ஒரு வரி. அப்பாவின் கைப்பிடித்து ஆசையாய் சுற்றிய பேருந்து நிலையம், நாசி லெமக் கடை, சிடி கடை யாவுமே அப்பா இல்லாமல் வெறிச்சோடி சூன்யமாய் தெரிந்தன. அப்பாவுடன் அந்த சாலையில் அவள் நடக்காத இடமே இல்லை. கல்லூரி விடுப்புகளில் வந்து போகும் அவளுடைய துணிப்பையை தூக்கி செல்வதற்காக ஒவ்வொரு முறையும் அந்த பேருந்து நிலையத்தில் அவளுடைய அப்பா அழுக்காமல் காத்திருந்த சுவடுகள். ஆசிரியை ஆகிவிட்ட பிறகும் கூட சிறு பிள்ளை போன்று தன் அப்பாவின் தோளில் சாய்ந்து கொண்டு அவள் பயணித்த அந்த பேருந்துகள் யாவும் அப்படியேதான் இருந்தன. ஆனால் அப்பா மட்டும் இல்லை. சுகமான தருணங்கள் யாவும் மறைந்து வெறும் வலிகள் மட்டுமே அந்த சாலை எங்கிலும் வியாபித்திருந்தன. அப்பாவை நினைக்காமல் இருப்பதென்பது அவளுக்கு அவ்வளவு இலகுவானதாக இல்லைதான். அப்பா இறக்கும் வரை அவளை பற்றியேதான் நினைத்து கொண்டிருந்தார். அம்மா சொன்னால் அப்பா இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அம்மாவிடம் அவளை பற்றியேதான் பேசி கொண்டிருந்தாராம். அவள் சமீப காலமாய் எதையோ பறிகொடுத்தவள் மாதிரி சோகத்தில் திளைப்பிருப்பதை எண்ணி வருந்தி இருக்கிறார். ஒருவேளை அவளை பற்றி அதிக கவலையினால்தான் அப்பாவுக்கு திடீர் மாரடைப்பு வந்திருக்கக்கூடும் என அம்மா அழுது கொண்டே சொன்னாள். இறக்கும் வரை தன்னையே நினைத்த அப்பாவின் மரணத்தை எப்படிதான் அவளால் ஏற்றுக்கொள்ள இயலும்? அவளுடைய ஃபேஸ்புக் இணையதள நண்பன் ஒருவன் இறந்து போன தன் அம்மாவை தேவதையாக வர்ணித்து அதி அற்புதமான கவிதை ஒன்றை வடித்திருந்தான். தேவதைகளுக்கும் பூமியில் வாழ்வதற்கு கால எல்லை விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தான். எத்துணை உண்மை! அவள் அப்பாவும் தேவதைதான். அந்த தேவதைக்கும் பூமியில் வாழ்வதற்கான காலம் போதுமானதாக இல்லைதான். சத்தியவான் சாவித்திரி போன்ற புராண கதைகளில் வருவது போன்று
அவள் அப்பாவையும் யாரையாவது உயிர்ப்பித்து கொடுத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவளுக்கு இறைவன் தன் அப்பாவின் மரணத்தில் அவசரப்பட்டு விட்டான் என்றேதான் நினைக்க தோன்றுகிறது. பூஜை அறையில் அவள் கும்பிடும் முருகன் சாமி கூட தன் அப்பாவுடன் தானே இருந்தது. இறைவனுக்கே அப்பா தேவைப்படுகிறார் எனும்போது சாதாரண மனுஷியான அவளுக்கும் அப்பா தேவைதானே. யாராவது அவளிடம் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினால் கூட உடனே அப்பாவின் ஞாபகம் வந்து அவளை அழ வைத்து விடுகிறதே. ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சிலரிடமிருந்து அவளை பாதுகாக்க அவளுக்கு அப்பா என்னும் கவசம் தேவைப்படுகிறதே. எல்லா ஆண்களும் அவளுடைய அப்பாவை போன்றே பிற பெண்களையும் தன் மகள் போன்று நடத்தும் சிந்தனை உடையவர்களாக இருந்து விடுவார்களா என்ன? அதையெல்லாம் உணரவில்லையே என முருகன் சாமியின் மீது கோபம் வந்தது. அப்பா இறந்த பிறகு சாமியுடன் சண்டை போட்டு சாமி கும்பிடுவதையே நிறுத்திவிட்ட அவள் எப்போதாவது செல்லும் ஒரே கோயில் தலைப்பாகை கட்டிக்கொண்டு நெற்றியில் நாமத்தோடு ஐயாசாமி குடியிருக்கும் பூஞ்சோங் பிரீமியா சிவன் கோயில் மட்டுமே. கோயிலுக்கு சற்று தள்ளி வெள்ளை வேட்டி அணிந்து கொண்டு சுருட்டோடு இருக்கும் ஐயாசாமியை பார்த்தால் தன் அப்பாவே வந்து உட்கார்ந்திருப்பதை போன்று தோன்றும். கண்களில் கண்ணீர் வழிந்தோடும். ஐயாசாமியை பார்த்து ஆசை தீர அப்பா அப்பா என அரற்றி கொண்டே இருப்பாள். அவளுடைய அப்பா அவளுக்கு நிறைய கதைகளை கூறியிருக்கிறார். தோட்டப்புறங்களில் வாழ்ந்த நல்லெண்ணம் கொண்ட மாமனிதர்கள்தான் அம்மண்ணை பாதுகாக்கும் காவல் தெய்வங்களாக உருவெடுப்பார்கள் என அப்பா சொல்லி கேட்டிருக்கிறாள். அப்படி என்றால் கடைசி வரை தான் வாழ்ந்த தோட்டத்து மண்ணை நேசிக்க அப்பாவும் வேட்டியைத்தான் விரும்பி அணிவார். ஐயாசாமி போன்று அவள் அப்பாவுக்கும் சுருட்டு பிடிக்கும் பழக்கம் இருந்தது. அப்பாவின் மீது கொண்டிருந்த அதீத அன்பினால் ஒருமுறை அவருடைய சுருட்டு சாம்பலை கூட ஒரு பொட்டலத்தில் மடித்து சேமித்து வைத்திருந்தாள். ஆனால் அவள் அப்பாவை எரித்த சாம்பலின் மிச்சம் கூட இன்று அவளிடம் இல்லை. அப்பாவின் சில பொருட்கள் அவளிடம்தான் இருக்கின்றன. அதை யாரிடமும் கொடுக்க மறுதளிக்கிறது மனம். அப்பா கடைசியாய் உயிரை விட்ட நாற்காலியை கூட தன்னை தவிர யாரும் தொடவே கூடாதென்ற பிடிவாதத்தை மாற்றிக்கொள்ளவே விரும்பவில்லை. அவள் அப்பா இறந்துவிட்ட பிறகு அவளே எழுதி கொண்ட உயிலின்படி அப்பாவின் மூக்கு கண்ணாடி, துணிமணிகள், காலணி, கைகடிகாரம் போன்ற சில பொருட்களை பொக்கிஷமாய் சேமித்து வைத்திருக்கிறாள். அவளுடைய புத்தக அலமாரியில் சிறை வைக்கப்பட்டிருந்த அப்பாவின் கைகடிகாரம் கூட சில நாட்களுக்கு முன்னர் தான் தன் கடைசி துடிப்பை நிறுத்தியது. அப்பா மட்டும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாய்? அப்பா எந்த பொருளையும் யாரிடமும் கொடுக்கப் போவதில்லை. அவள் அப்பாவின் உடைகளை யாரிடமாவது கொடுத்து அணிந்து கொள்ள சொல்லலாம் தான். ஆனால் அப்பாவின் ஆத்மாவை யார் அணிந்து கொள்ள முடியும்? எவ்வளவு உன்மதமான ஆத்மா அது! யாரையும் காயப்படுத்தாமல், தனக்கென்று எதையும் எடுத்துக்கொள்ளாமல் எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்தே பழகி போன அன்பான ஜீவன். அப்பாவுக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு ஒன்றுதான். அந்த ரப்பர் கார்டு தான் அப்பாவின் உலகமாக இருந்தது. கங்காணி பதிவு கிடைத்தபோது கூட வெறுமனே வேலை வாங்கி கொண்டு வாளாவிருக்கவில்லை அவர். வேலையில் அவர் ஓய்வெடுப்பது அவள் பார்த்ததே இல்லை. அதற்காகவே மழைக்காலங்கள் அவளுக்கு பிடித்தவையாக இருந்தன. அப்போதுதானே அப்பா வீட்டில் இருப்பார். அப்பாவின் உடைமைகளோடு அவரை பற்றிய கற்பனைகளும் கனவுகளும் மட்டுமே அவளிடம் மிஞ்சம் இருக்கின்றன. அப்பா இறந்த பிறகு வரும் அவளுடைய ஆரம்பகால கனவுகளில் உயிரோடு இருக்கும் அப்பாவை காப்பாற்ற எங்கதாவது ஓடிக்கொண்டே இருப்பாள். மெகா சீரியல் மாதிரி ஒவ்வொரு நாளும் கனவில் கொஞ்சம் கொஞ்சமாய் இறந்து கொண்டிருந்த அப்பா அதன் பிறகு ஒரு நாள் கனவிலும் முழுமையாக இறந்து விட்டார். அதன் பிறகு வரும் கனவுகளில் எல்லாம் அப்பா செய்த ரப்பர் மரங்களுக்கிடையேயும் அவர் நடமாடிய இடங்களிலும் அப்பாவை தேடி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாள். ரொம்ப தூரம் தேடி ஓடினால் அவர் இருக்கும் இடத்தை நிச்சயம் ஒரு நாள் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை வெகு ஆழமாய் பதிந்து விட்டதால் கனவில் தன் ஓட்டத்தையும் தேடலையும் அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறாள். என்றேனும் ஒரு நாள் அவள் தன் அப்பாவை சந்திக்க கூடும். அப்பாவின் இழந்த அன்பைகளெல்லாம் மீண்டும் அவள் பெறக்கூடும். அவருடைய அரவணைப்பில் மீண்டும் ஒரு அழகான வாழ்க்கையை அவள் வாழக்கூடும். அதுவரையில் அவளுடைய கண்ணீரிலும் கற்பனையிலும் அப்பாவை பற்றிய புது புது கதைகள் பிரசவமாகிக்கொண்டேதான் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.
மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு நல்ல கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.